ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சய். நான் உங்கள் எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸோட 7வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் ஆர்டர் மேட்டர். ஸோ அதில் ஆர்டர் வந்து ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கப்படும். அது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஆர்டர் அதில் மேட்டர்ஸ். பட் ஆனால் காம்பினேஷனில் ஆர்டர் வந்து ஆர்டர் வச்சு சம்மந்தமே இல்லை. ஓகே, ஆர்டர் வந்து அது மதிக்காது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பெர்முடேஷன்னா ஆர்டர் மேட்டர்ஸ். ஸோ அதில் வந்து ஆர்டரை ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கும். பட் ஆனால் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஆர்டரை வந்து ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்காது. ஓகே, பெர்முடேஷனா ஆர்டர் மேட்டர்ஸ், காம்பினேஷனா ஆர்டர் டசன்ட் மேட்டர்ஸ். ஓகே, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதில் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டேட்டா லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு 4. ஓகே, ஸோ 4 டேட்டா. ஓகே, 4மே ஒரு செட்டாக வச்சுருக்கோம் ஏபிசிடின்னு சொல்லிட்டு. அதில் இப்போ பெர்முடேஷன் வர்றப்போ அதோட காம்பினேஷன்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் அதோட பேர்ஸ், இங்கே வந்து பேர் வந்து இப்போ 2ன்னு வச்சுக்கோமே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பெர்முடேஷன்ஸை இந்த விஷயத்தை பாருங்கள். ஏபி இது ஒரு காம்பினேஷன் இல்லையா, ஏபி. அப்புறம் அதே காலமில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபி இங்கே வந்துருச்சா, ஏபி. ஓகே, நான் ஹைலைட்டர் ஆன் பண்ணிக்கிறேன், வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ இங்கே ஏ இருக்கு இல்லையா, ஸோ ஏ அப்புறம் ஏ டு பி இல்லையா. ஸோ ஏபி இங்கே வந்துடும். ஓகே, ஏபி இங்கே ஒரு காம்பினேஷன். அடுத்து ஏ அண்ட் தென் சி அதே காலமில் கீழே வந்துருச்சு, ஏசி. அடுத்து ஏ அண்ட் தென் டியும் இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த லெட்டர் பி டு ஏ, ஸோ பியிலேருந்து ஏ, அந்த பிஏ காம்பினேஷன் வந்துருச்சு. அடுத்து பிசி இங்கே வந்துருச்சு. பிடி இங்கே வந்துருச்சு. அடுத்து சி காம்பினேஷன் சிஏ சிபி சிடி. அடுத்து டி காம்பினேஷன் டிஏ டிபி டிசி. ஸோ இது ஒரு பெர்முடேஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இதை பார்க்கும்போது ஜென்ரலாக தெரியுது, சிம்பிள் தான். ஓகே, ஸோ லைக் பேரலாக லைக் எல்லாமே கம்பைன் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபரன்ஸ் வச்சு படிக்கும்போது தான் நமக்கு ரியல் லைக் என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடைக்கும். ஓகே, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பெர்முடேஷனில் ஆர்டர் மேட்ரு கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏபியும் பிஏவும் ஆக்சுவலாக ஈக்குவல் தான் இல்லையா. ஸோ ஏபி பிஏ லைட்டாக மாறி இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆர்டரை இது கன்சிடர் பண்ணிக்கும். ஈவன் வந்துட்டு ஆர்டர் மாறி இருந்தாலும் அது எல்லாமே ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கும். ஓகே, ஏபியும் பிஏவும் ஒன்று தான். பட் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்முடேஷன்றது ஆர்டர் மேட்டர்ஸ்ன்னு சொன்னனால அது எல்லாமே அப்படியே எடுத்துக்க போகுது. ஸோ ஏபியும் பிஏவும் ஒன்று. ஓகே, வேரஸ் காம்பினேஷன் வரும்போது ஆர்டர் டசன்ட் மேட்டர்ஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால் ஏபியும் பிஏவும் லைக் என்ன சொல்கிறது ஒன்று தான். பட் ஆனால் அது எல்லாத்தையுமே தனியாக ஒரே சிங்கிள் வேரியபிள் எடுத்துக்க போகுது. ஸோ சிங்கிள் வேல்யூஸாக எடுத்துக்க போகுது. ஸோ இது என்னதான் ஒன்றா இருந்தாலும் தனித்தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆர்டர் மேட்ரு கன்சிடர் பண்ணி ஏபியையும் பிஏயும் ஒரு ஆர்டரை கன்சிடர் பண்ணி தனித்தனி எலமெண்ட்டாக எடுத்துருக்கிறதுக்கு பேர் தான் பெர்முடேஷன். ஆனால் காம்பினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ அதுக்கு முன்னாடி காம்பினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதில் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன், இதோட பெர்முடேஷன் எவ்வளோ? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் இந்த டேட்டாவோட பெர்முடேஷன் வித் இந்த 2 பேர்ஸில் வரப்போ அதோட பெர்முடேஷன் என்னவா இருக்குது? 12 இருக்குது. பட் ஆனால் இதே டேட்டாவோட காம்பினேஷன் வேல்யூ என்னன்றதை பார்க்கலாம். இப்போ அதே வேல்யூ என்ன தான் எடுத்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டர் டசன்ட் மேட்டர்ஸ் இல்லையா, ஆர்டர் டசன்ட் மேட்டர்ஸ். ஸோ தட் என்னன்னா ஏபியும் பிஏவும் ஈக்குவல்ஸ்ன்றதுனால பிஏ ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து சிஏவும் ஏசியும் ஈக்குவல்ஸ்ன்றதுனால ஏசி ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து டிஏவும் ஏடியும் ஈக்குவல்ஸ்ன்றதுனால ஏடி ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து பிசியும் சிபியும் ஆல்ரெடி ஐ திங்க் ஓகே பிசி அப்புறம் வந்துட்டு சிபி இது ரெண்டு ஈக்குவல்ன்றனால சிபி ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ டிபியும் பிடியும் ஒன்று, அதனால பிடி ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்டு பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? 1 2 3 4 5 அப்புறம் 6. ஸோ இந்த டேட்டாவோட காம்பினேஷன் எவ்வளோ? 6. ஸோ இதுதான் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனுக்கான டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்முடேஷனில் ஆர்டரை கன்சிடர் பண்ணிக்கும். ஈவன் தோ ஆர்டர் ஷஃபிளாக இருந்தாலும் அது எல்லாமே கன்சிடரேஷனில் எடுத்துட்டு அதையும் ஒரு கவுண்டாக எடுத்துக்கும். ஸோ ஏபிசிடின்ற ஒரு டேட்டாவை அதோட பேரிங்கில் பண்ணுறப்போ ஏபி பிஏ சிஏ டிஏ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 3 செட் இந்த மாதிரி லைக் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 12. ஸோ இந்த டேட்டாவோட பெர்முடேஷன் எவ்வளோ? 12. வேறஸ் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும்
ஆர்டர் டசன்ட் மேட்டர். ஸோ ஆர்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி எடுத்துக்கும். ஓகே, கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறத விட இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லைக் ஆர்டர் மேட்ரிக்ஸ், ஆர்டர் டசன்ட் மேட்ரிக்ஸை ரீட் பண்ணும்போதே நமக்கு குழப்பம். அதனால் நீங்கள் சிம்பிளாக இதை வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரிப்பிட்டேட்டிவ் ஐட்டம்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பேலன்ஸை மட்டும் எடுக்கிறதுனா காம்பினேஷன். இதே இது பெர்முடேஷன்னா அதையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு பேர் பெர்முடேஷன். ஸோ 12. ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 12 அண்ட் இங்கே ஒரு 6 இருக்குது. ஓகே, ஸோ 12 அண்ட் தென் 6. ஓகே, இந்த டேட்டாவோட பெர்முடேஷன் எவ்வளோ? 12. இந்த டேட்டாவோட காம்பினேஷன் எவ்வளோ? 6. ஓகே, ஸோ அதே டேட்டாவோட காம்பினேஷன் 6. இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான சில பேராமீட்டர், ஸோ ஃபேக்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த 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 டேட் நீங்கள் இந்த இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 2 டேட்டா இருக்குது, அதில் சிலது ஷஃப்லாக இருக்குது, இந்த இதில் இந்த மாதிரி ஷஃப்லாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம் இல்லையா, லைக் என்ன சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம் நம்ம, இந்த மாதிரி எழுதி அடித்து, ரைட். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலாஸ் போகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான ஃபேக்டர். நம்பர் 1 என். என்னன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு டேட்டா இருக்கு இல்லையா, ஒரு டேட்டா செட் இருக்கு இல்லையா, அந்த செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கேபிட்டல் எண்ணில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது? A, B, C, D, மொத்தம் 4 எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த 4 இந்த எண்ணுக்கு அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் கேபிட்டல் N. அடுத்து நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ். ஸோ அது வந்து R. ஸோ காம்பினேஷன்ஸ்னால் என்னென்னா இங்கே எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்குது? 2 காம்பினேஷன்ஸ் இருக்குது இல்லையா. AB, இது ஒன்று ABC, BAD அப்படி இல்லை, லைக் இது 2 காம்பினேஷன். ஸோ 2 பேர். ஸோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது, ரைட். அதனால் ஆறுன்றது 2. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை? 4. நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் என்ன? 2. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அதுக்கு நான் ஃபார்முலாஸை லைக் ஃபார்முலாவை ரிவீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்முடேஷனுக்கான ஃபார்முலா NPR is equals to n factorial divided by n minus r the whole factorial. Okay, so first of all நான் அதையும் நான் காமிச்சிடுறேன் இருந்தாலும். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கிட்டிங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஓகே வெயிட் அ மினிட், நான் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் வேல்யூ வந்துட்டு இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 5 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ 5 ஃபேக்டோரியல் தான் நமக்கு தேவை அப்படின்னா. ஓகே, ஸோ 5 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் தான் நமக்கு வேணும். ஸோ 5 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்மளால்? ஸோ நமக்கு 5 ஃபேக்டோரியல் ரொம்ப ஈஸி. ஸோ 5 ஃபேக்டோரியல்னா என்னென்னா 5 மல்டிபிள்ஸ் வித் 4 மல்டிபிள்ஸ் வித் 3 மல்டிபிள்ஸ் வித் 2 மல்டிபிள்ஸ் வித் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியலோட அர்த்தம் என்ன? 5 multiples with 4 multiples with 3 multiples with 2 multiples with 1. ஸோ இதுதான் 5 factorial, right? ஸோ ஐ ஹோப் யூ guys அவங்களால புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 3 factorialனா என்ன? 3 multiples with 2 multiples with 1. ஸோ 3 multiples of 2 எவ்வளோ? ஓகே, ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே லைக் பிளாட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரியுது நம்புகிறேன். ஸோ 3 multiples with 2 எவ்வளோ? 6. 6 multiples with 1 எவ்வளோ? 6. ஓகே, இதுதான் ஃபேக்டோரியலுக்கான மீனிங். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரியுது நம்புகிறேன். எஸ், ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு இதுக்கான பெர்முடேஷன் வேல்யூ கிடச்சிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் அந்த பெர்முடேஷனுக்கான ஃபார்முலா என்ன? NPR is equals to n factorial divided by n minus r. நமக்கு ஆல்ரெடி என்னும் ஆரும் தெரியும். ஸோ சிம்பிளாக அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ என்னுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 4 factorial divided by 4 minus 2 factorial. ஸோ மேலே 4 factorialனா என்ன மீனிங்? 4 multiples with 3 multiples with 2 multiples with 1 divided by 4 minus 2 the whole factorial இல்லையா. ஸோ 4 minus 2 எவ்வளோ? 2 factorial. ஸோ 2 factorialனா 2 multiples with 1. ஸோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 12ன்னு கிடைக்கும். ஓகே, இது வந்து எதுக்காக? பெர்முடேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்காக. இதே இது காம்பினேஷனை கால்குலேட் பண்ணோன்னா அதே தான், பட் ஆனால் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, NCR is equals to n factorial divided by n minus r factorial அப்படியே வந்துடும். பட் வித் அடிஷ்னலாக r factorial அதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்னன்னா NCR is equals to 4 factorial divided by 4 minus 2 factorial multiples with 2 factorial again. ஸோ அதுதான் காம்பினேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு 6 கிடைச்சிரும். ஓகே, ஈவன் நீங்கள் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம். இது உண்மையிலே கஷ்டம் தான், பட் ஆனால் சிம்பிளாக நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது பெர்முடேஷனுக்கான ஃபார்முலா, இது காம்பினேஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ காய்ஸ் ஐ ஹோப் நீங்கள் கிளியராக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் வித்தின் அ செகண்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? வித்தின் அ மினிட். ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா ஐ லவ் திஸ் சஞ்சய் அப்படின்னு சொல்லி ஷேரில் லீவ் பண்ணுங்கள்.
ஸோ ஸோ அதுதான் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ பெர்முடேஷன் அந்த ஆர்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னதான் அது ஷஃபிளாக இருந்தாலும் அதை கன்சிடரேஷனில் எடுத்துக்கும். காம்பினேஷன் அதை கன்சிடரேஷனில் எடுத்துக்காது. அது ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது, அது என்னதான் ஷஃபிளாக இருந்து ரிப்பீட்டேட்டிவாக இருந்தாலும் அதை கன்சிடரேஷனில் எடுத்துக்காமல் யூனிக் வேல்யூஸை மட்டும், கம்ப்ளீட் பியூர் யூனிக் வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கும். அதுக்கு பேர் காம்பினேஷன். ஸோ பெர்முடேஷனுக்கான ஃபார்முலா NPR is equals to n factorial divided by n minus r the whole factorial. Whereas combinationக்கான ஃபார்முலா NCR is equals to n factorial divided by n minus r factorial multiples with r factorial. So இதுதான் permutation and combination. So okay, so I hope clear-ஆ புரிஞ்சிச்சுன்னு நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு கோடிங்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஓகே, ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ சஞ்சய், நீங்கள் கேட்கலாம் ஃபார் அன் எக்ஸாம்பிள், சஞ்சய் இப்போது இந்த 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 ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி பண்ணுறது? ஸோ இந்த ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் லைக் இந்த பெர்முடேஷன் இந்த காம்பினேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நான் அந்த மாதிரி என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், ஸோ இந்த மாதிரி தான் போடணுமா? ஸோ அப்படி நீங்கள் கேட்கலாம் இல்லையா. ஸோ நம்ம அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் பைத்தனோட சில மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியை நான் அங்கே தான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸான மேத் வந்தாலும் சரி, ஓகே, என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸான மேத் லைக் எனி அதர் லைக் அரே ஆப்ரேஷன்ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ஸோ, ஏன்னா நீங்கள் போக போக ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்ணுறப்போ அது எல்லாமே மேக்ஸில் உள்ள அஃப்கோர்ஸ் மேக்ஸ் இருக்க போகுது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன மாதிரி அப்ளிகேஷனாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மேத் தேவை. பட் அதர் தன் தட் டேட்டாவில் லைக் இமேஜ் டேட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் திரும்ப காமிக்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் பிக்சல் டேட்டா. ஓகே, ஸோ நான் அதை ஜஸ்ட் காமிக்கிறேன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓப்பன். ஓகே, ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த இமேஜ் இப்படி தான். ஓகே, இந்த இமேஜ் இதை பார்க்கும்போது ஒரு பர்சனோட ஃபேஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுது. அந்த இதை நீங்கள் நார்மலாக டிஜிட்டைஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸ். இது வந்து கலர் இமேஜ் இல்லை, கிரே ஸ்கேல் இமேஜ். ஓகே, இப்படி கிரே ஸ்கேல் இமேஜாக இருக்கிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் மாதிரி தான், ரோவு காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கிற பட்சத்தில் இங்கே ஒவ்வொரு செல்லுலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் காலமில் அதோட வேல்யூ 157. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கிரே ஸ்கேல்னு வரும்போது 0லேருந்து 255 வரைக்கும் இருக்க போகுது. 0னா எந்த இடத்துல ரொம்ப கருப்பாக இருக்கோ லைக் டார்க் பிளாக்ல இருக்கோ அந்த வேல்யூ 0வாக இருக்கும். எந்த இடத்துல நல்ல பிரைட் ஒயிட்டாக இருக்கோ அது எல்லாமே 255 இருக்கும். ஓகே, ஸோ எந்த இடத்துல எல்லாம் டார்க் பிளாக்காக இருக்கோ அது 0, எந்த இடத்துல எல்லாம் பிரைட் ஒயிட்டாக இருக்கோ அது 255. ஓகே, ஸோ இப்போது இந்த இமேஜ் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இமேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் கம்ப்யூட்டர் வந்து இந்த ஒரு இமேஜை ப்ராசஸ் பண்ணுறது. ஓகே, டிஜிட்டல் இமேஜஸை ப்ராசஸ் பண்ணுற பார்ட். ஓகே, ஸோ இந்த இமேஜை இப்படி தான் நம்பரில் ப்ராசஸ் பண்ணுறப்போ நம்ம நம்பரில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், மேத்தில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி பெர்முடேஷன் ஒரு காம்பினேஷன் ஆகட்டும், ஸோ நேற்று பார்த்த மீடியன் மோட் ஆகட்டும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி லைக் மீடியன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து நம்ம ஒன்றும் ஃபார்முலாலாம் எழுதலை இல்லையா, லைக் லைப்ரரியை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனுக்கும் சில ஃபார்முலாஸ் இருக்குது. நான் இங்கேயும் கூகுள் கொலாப் நோட் புக் தான் யூஸ் பண்ணுறேன். டோன்ட் வரி, நம்ம கூகுள் கொலாப் நோட் புக்கை இன்னும் நம்ம டீட்டெயிலாக வரப்போகிற செஷனில் லேர்ன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, எப்படி நீங்கள் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனை எப்படி பைத்தன் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் பெர்முடேஷன் வித் லென்த் 2. ஸோ எத்தனை லென்த்தில் நாங்கள் அந்த காம்பினேஷன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணலாம். ஸோ 2 லென்த்தில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த பெர்முடேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற லைப்ரரி ஐட்டூல்ஸ். ஓகே, ஃப்ரம் ஐட்டூல்ஸ் இம்போர்ட் பெர்முடேஷன். ஓகே காய்ஸ், இது சிம்பிளாக இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியவே நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃப்ரம் ஐட்டூல்ஸ் இம்போர்ட் பெர்முடேஷன். அப்புறம் கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவுண்ட் பண்ணும் இல்லையா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பிக்சரில் நீங்கள் இந்த இடத்துல கவுண்ட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் தான் உங்களோட பெர்முடேஷன் வேல்யூ இல்லையா. அந்த கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை தான் இந்த கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள். ஜஸ்ட் இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிட்டேன், ஏன்னா நம்ம இப்போ ஐட்ரா ஆக போகுது. ஸோ இப்போ ஒரு டேட்டா கன்சிடர் பண்ணுறேன். டேட்டா இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டு சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்முடேஷனுக்குள்ளே அது என்ன டேட்டா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்முடேஷன் இந்த இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த இதுக்குன்னா என்னது டேட்டா, அந்த டேட்டாவை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், எத்தனை காம்பினேஷன்றதை நீங்கள் சொல்லணும் இல்லையா. ஏன்னா நீங்கள் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணாலே அதுவே இந்த எண் கால்குலேட் பண்ணிவிடும். ஸோ நம்பர் ஆஃப் அந்த டேட்டாவில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்றதை அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்க போகுது. பட் ஆனால் எத்தனை காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு வேணுன்ற அந்த இன்னொரு வேல்யூ இருக்கு இல்லையா, ஆறுன்ற வேல்யூ 2ன்ற வேல்யூ, அது நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே பண்ணுற விஷயத்தை அப்படியே நம்ம இந்த லைப்ரரியில் பண்ணியிருக்கோம். பெர்மஸ் ஈக்குவல் டு பெர்முடேஷன் ஆஃப் டேட்டா கமா 2. ஸோ டேட்டானா என்ன, 1, 2, 3 அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்க டேட்டா கமா 2. ஸோ 2னா நீங்கள் என்ன சொன்னேன், ஸோ இங்கே நம்ம காம்பினேஷன்ஸ் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் என்னன்னு சொல்லி 2 கொடுத்துட்டேன். இப்போ ஃபார் ஐ இன் லிஸ்ட். ஸோ ஃபார் ஐ இன் லிஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே அதை நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஒரு நியூ நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிம்பிளாக கூகுள் கொலாப்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த நோட் புக் கிடைக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபார் லூப்பில் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற காமிக்கிறேன். ஸோ நார்மல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்லாம் சிம்பிள் தான். A = 5, B = 6, C = A + B, அப்புறம் வந்து பிரிண்ட் ஆஃப் C. ஸோ இப்படி ரன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இப்படி ரன் பண்ணிங்கனாலே அவுட்புட் வரும். அதுக்கு முன்னாடி இப்படி கனெக்ட் கொடுத்துடணும். கனெக்ட் கொடுத்தா தான் அது வந்து ஆன்லைன் நோட் புக்குன்றனால அந்த மெமரி ஸ்பேஸ் எல்லாமே அலோகேட் ஆகும். அலோகேட் ஆகிட்டு நான் இப்படி ரன் கொடுக்குறேன். ஒன்ஸ் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் 11 வந்துடும். ஸோ நான் அந்த கோடு அந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காமிக்கிறேன். ஃபார் வித் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 5ன்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு நான் இண்டென்ட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம ப்ரோக்ராமிங்லலாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி கோட் எழுதுவோம். பட் ஆனால் பைத்தன் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் சிம்பிளாக அப்படி கோலன் வச்சுட்டு இண்டென்ட் பண்ணிட்டா போதும். ஸோ இண்டென்ட்னா அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது பண்ணிட்டா போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஐன்னு கொடுத்துட்டு நான் இப்போ அப்படி ரன் பண்ணுறேன் அப்படின்னா 0, 1, 2, 3, 4. ஓகே, 5 எடுத்துக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்னென்னா ஃபார் ஐ இன் லிஸ்ட் ஆஃப் பெர்ம். ஸோ லிஸ்ட் ஆஃப் பெர்ம்னா என்ன அர்த்தம், ஸோ இங்கே எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, ஸோ 3 வேல்யூஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஐஎன் ரேஞ்சுன்றது ஐயில் இனிஷியலாக 0லேருந்து எடுத்துக்க போகுது. ஸோ லிஸ்ட் ஆஃப் பெர்ம் வேல்யூ மொத்தம் 3 இருக்குது இல்லையா. அது எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 by 1 நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ஆஃப் ஐ. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஐனா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக இதில் பாருங்களேன், ஃபார் ஐஎன் ரேஞ்சுனா உள்ளுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஐயில் 0 இருக்கும். ஸோ 0 பிரிண்ட் ஆகிடும். திரும்ப பிரிண்ட் முடிச்சுட்டு திரும்ப ஃபர்லூ வரும், திரும்ப 1, ஸோ திரும்ப 1 பிரிண்ட் ஆகும், திரும்ப 2, திரும்ப 3, திரும்ப 4 அப்படின்னு சொல்லி அப்படியே ஐட்ரேட் ஆகி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. ஒவ்வொரு எலமெண்ட்டாக ரீட் பண்ண போது ரீட் பண்ணி இந்த பெர்முடேஷன் முடிச்சதுக்கப்புறம், இந்த பெர்முடேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா சிம்பிள். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பெர்முடேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே கிராஸ் ஆகி இந்த பெர்மன்ற வேரியபிளில் வரும்போதே அது இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும், இந்த டேட்டா கிடச்சிரும். இந்த இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை, இந்த ஒன்றா ரீட் பண்ணணும். 1, 2, 3, 4ன்னு சொல்லி ஒன்றா ரீட் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொன்றா நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஐ இன் லிஸ்ட் ஆஃப் பெர்ம் பிரிண்ட் ஆஃப் ஐ கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ இது எதுக்காகனா நமக்கு ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, அன்டில் அந்த லிஸ்ட்டில் டேட்டா இருக்கிற வரைக்கும். அதனால் நம்ம கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம கவுண்ட்டையும் நமக்கு காமிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஒன்றா அது ரீட் பண்ணிகிட்டே இருக்க போகுது. ரீட் பண்ணிவிட்டு கவுண்ட் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்க போகுது. ஸோ ஃபைனலாக இந்த 1, 2, 3யோட பெர்முடேஷன் வேல்யூ என்னன்றதை காமிக்கும். ஸோ பெர்முடேஷன் வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்முடேஷனில் அந்த காம்பினேஷன்ஸ்லாம் என்ன மேட்ரு. ஸோ 1, 2, 1, 3, 2, 1, 2, 3, 3, 1, 3, 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2வும் 2, 1 ஒன்று தான். ஓகே, சின்ஸ் இட் இஸ் அ காம்பினேஷன். ஸோ இது காம்பினேஷனாக இருக்கிறதுனால அதையுமே இது கவுண்ட் பண்ண போகுது. அடுத்து 1, 3யும் 3, 1 ஒன்று தான். ஸோ அதையுமே அது பெர்முடேஷன்றனால அதையும் கவுண்ட்டில் எடுத்துக்க போகுது. ஸோ பெர்முடேஷனோட கவுண்ட்டு 6. ஓகே, ஸோ ஐ ஹோப் கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐட்ரேட் ரூல்ஸ்ன்ற லைப்ரரி யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த பெர்முடேஷன் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாக்கு பெர்முடேஷனை நம்ம அப்ளை பண்ணி அதோட பெர்முடேஷன் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி காம்பினேஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லைக் என்ன சொல்கிறது, இந்த பெர்முடேஷனுக்கு பதிலாக சிம்பிளாக காம்பினேஷன் போட்டுக்கிட்டேன். ஸோ இங்கே டேட்டா 2ன்னு போட்டிருக்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சிம்பிளாக வேறு டேட்டா காமிக்கணுன்றதுனால காமிச்சிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆர்டர்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்து மேட்ரே இல்லை. இந்த சென்ஸ் என்னென்னா ஏபிசிடின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை நான் எப்படி ஷஃபில் பண்ணி கொடுக்கணும், ஓகே, அதுவும் இதில் முக்கியம். பட் ஆனால் இதில் அது முக்கியம் இல்லை. ஓகே கைஸ், உங்களுக்கு கிளியராக புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏபிசிடின்னு கொடுக்குறேனா, இல்லை சிபிஏடின்னு கொடுக்குறேனா, இல்லை டிபிஏசின்னு கொடுக்குறேனான்றது இங்கே மேட்டர். ஏன்னா அது வந்து திரும்ப ஷஃபிளாக இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எடுத்துக்க போகுது. ஸோ அது ரெண்டுமே டிஃபர் ஆகும், அதனால் அது மேட்டர். பட் ஆனால் இங்கே ஆர்டர் டசன்ட் மேட்டர்னா நான் இன்னொரு ஆர்டர் டசன்ட் மேட்டர் என்னன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் எப்படி ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஷஃபிள் ஆகும். நான் அதை காமிக்கிறேன்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டாவது டேட்டா பார்க்காதீங்க, நான் அதை அழிச்சிட்டேன். ஓகே, இப்போதைக்கு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பினேஷன்ஸ் எடுத்துப்போம். ஸோ காம்பினேஷன்ஸில் நீங்கள் அதே டேட்டாவில் பண்ணுறப்போ உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் பாருங்களேன், 1,2 1,3 2,3ன்னு காம்பினேஷன்ஸ் வருது. நான் எதுக்காக காம்பினேஷன்ஸில் ஆர்டர் டசன்ட் மேட்டர்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ 1,2 1,3 2,3. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா வந்துடும். ஓகே, ஸோ 1,2 1,3 2,3. ஓகே, ஸோ 1,2 1,3 2,3. ஓகே, சாரி, நான் இன்னொன்று வாட்டி ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாவை பார்த்துக்கோங்க. நான் டேட்டாவை ரன் பண்ணி இதுதான் அவுட்புட் வந்திருக்கு. நமக்கு காம்பினேஷனில் என்ன வந்திருக்கு, 1,2வும் 1,3 2,3ன்னு வந்திருக்கு. அதே இது ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா 2க்கு காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1,2 1,3 2,3 வந்தது. இப்போது 2,1 2,3 1,3ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த ஆர்டர்லாம் பார்த்துக்கலாம் நம்ம டேட்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன்ஸை நம்ம இங்கே நம்மளோட பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் பண்ணிட்டோம். இதே இது இன்னொரு விஷயமும் இருக்குது, காம்பினேஷன்ஸ் வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, லைக் என்ன சொல்கிறது, இப்போது நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இந்த எலமெண்ட்ஸில் காம்பினேஷன்ஸ் ஆர் எனி திங் இப்போ பார்க்குறப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏபி. ஸோ ஏபி இங்கே பிரிண்ட் ஆகும், அடுத்து ஏசி இங்கே பிரிண்ட் ஆகும், அடுத்து ஏடி இங்கே பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் ஏவும் இப்படி ஒரு காம்பினேஷனாக இல்லையா? ஸோ அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களோட டேட்டாவில் நீங்கள் அதையும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணணும், அந்த மாதிரி அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காம்பினேஷன் வித் ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற லைப்ரரி போகலாம். ஸோ ஐட்டம் டூல்ஸ் இம்போர்ட் காம்பினேஷன் வித் ரீப்ளேஸ்மெண்ட் சிஆர். ஸோ சிஆர்னா ஒரு அல்டர்னேட்டிவ் நேம். ஸோ நீங்கள் ஓயாமல் காம்பினேஷன் வித் ரீப்ளேஸ்மெண்ட்னு கூப்பிட தேவையில்லை. ஸோ சிஆர்னு கூப்பிட்டா போதும். ஸோ சிஆர் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி டேட்டா 2 கொடுத்துட்டு அதே லிஸ்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1,1 இது அடிஷ்னலாக வந்திருக்கு, 2,2 அடிஷ்னலாக வந்திருக்கு, 3,3 அடிஷ்னலாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் காம்பினேஷன் வித் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ நம்ம யூஸ் கேஸில் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் நீங்கள் இந்த பாட்டை என்ஜாய் பண்ணீங்க நம்புகிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்காக. ஸோ இட்ஸ் மீ சஞ்சய் சைனிங் ஆஃப். அண்டில் தென் பாய், வில் see you on the tomorrow session.